எங்கே ஸ்டார்ட் ஆச்சு சச்சியோட உங்கள் அசோசியேஷன்? 4 வருஷம் ஒரு பிரேக் எடுத்துட்டேன் நான் இண்டஸ்ட்ரியிலேருந்து. ஏன்னா ஐ வாஸ் நாட் ஹாப்பி வித் த கைண்ட் ஆஃப் ஒர்க் ஐ வாஸ் டூயிங். ஸோ இறுதி சுற்றுங்கிற ஸ்கிரிப்ட் சுதா எழுதியிருந்தாங்க. அது வந்து நானும் அவங்களும் சேர்ந்து அதை செட்டப் பண்ணிவிட்டு ப்ரொடியூசர் தேடும்போது யாருமே அதை வந்து சீரியஸாக அவ்வளோ எடுத்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணல. அவ்வளோ ஈஸியாக அக்செப்ட் பண்ணல சுத்தமாக. ஏன்னா உங்கள் படத்தில் ஹீரோயின் தான் ஹீரோ அப்படின்றீங்க, அதுக்கப்புறம் லேடி டைரக்டர் வரேன்றீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வருஷத்துக்கு அப்புறம் பாடி ஏற்றிட்டு அதில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லைன்றீங்க. அவங்க சொல்கிற காரணங்கள்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. பட் இதெல்லாம் மீறி படம் ஜெயிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்ததுனால தான் அது 4 வருஷம் காலதாமதமாக வந்தால் கூட இந்த படம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு தான் நான் வந்தேன். பட் தமிழில் யாருமே கிடைக்கல அந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ். ஸோ அப்போ நான் சசியை மீட் பண்ணது இந்த சந்தர்ப்பத்தில் தான் நான் மீட் பண்ணேன். அண்ட் சசி வந்து நான் எந்த பாஷையில் பேசிகிட்டு இருக்கணும், நான் என்ன எதிர்பார்க்கணும், இண்டஸ்ட்ரியில் எது புதுசாக பண்ண விரும்புகிறேனோ அது எல்லாமே அவரும் ரிஃப்ளெக்ட் பண்ணார். அவர் ஸ்க்ரீன் பிளேல அவர் சொன்ன சஜஷன்ஸும் சரி, அவர் கேட்குற கேள்வியும் சரி, ஆஹா நமக்கு வந்து செட் ஆகிற மாதிரி ஒரு ஆள் கிடச்சிட்டாரு அப்படின்னு நினச்சேன் நான். அண்டு அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் அதை தொடர்ந்து வந்து நம்ம 3 படம் சேர்ந்து பண்ணிட்டோம். இப்போது இறுதி சுற்று, விக்ரம் வேதா, இப்போ டெஸ்ட்டு. அண்ட் இடையில நான் ராக்கெட்ரி பண்ணும்போது அவர் வந்து கொடுத்த சஜஷன்ஸ் அவரை வச்சு பேசியிருக்கும்போது we knew that this is the kind of stories we want to tell. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வேலை செய்கிறதுல வந்து ஒரு அதோட ஆனந்தமே வேறு. ஸோ that's how we got together.